தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். லோகநாதன், வணக்கம். தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் லோகநாதன். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்திற்கு புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையொட்டிய காரைக்காலிலிருந்து மகாபலிபுரம் இடையே 30ஆம் தேதி மதியம் புயலாக கறக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் பல்வேறு பகுதிகளில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது.